நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, யூடியூப்பில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் அனைத்து ஊழியர்களும் யூடியூப் வைத்திருக்கிறோம். அதில் செய்திகளை வெளியிடுகிறோம். இந்த யூடியூப்பில் ஊழியம் செய்கிற அல்லது தமிழ்நாட்டில் ஊழியம் செய்கிற பிரபலமான ஊழியர்கள் எல்லாரையுமே ஏதாவது ஒரு வழியிலே குற்றம் கண்டுபிடித்து அவர்களை தோலுரித்து காட்டுகிறோம், அவர்களை நாங்கள் வெளிப்படுத்தப் போகிறோம், ஏமாற்றுத்தனம் நிறைந்த ஊழியர்களை நாங்கள் ஜனங்களுக்கு காண்பிக்கிறோம் என்று ஒரு கூட்டம் பேர் புறப்பட்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த தவறான ஊழியர்களை அடையாளம் காட்டுவதுதான் வேலையே. இது ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற திருச்சபை வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி, அப்படியானால் உண்மையான ஊழியக்காரர்கள் யார்? யாரெல்லாம் தமிழ்நாட்டில் உண்மையான ஊழியக்காரர்கள் என்று சொல்ல சொன்னால் ஒருத்தரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ உண்மையான ஊழியக்காரர்கள் இல்லையே, இருக்கிறார்கள், வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஃபாலோவர்ஸ் கிடையாது. காரணம், ஆரோக்கியமான திருவசனத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாதவர்கள். சரி, இந்த குறை சொல்லுகிற ஊழியர்களாவது நல்ல ஊழியர்கள் யார் என்று சொல்லலாமே, அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த குறை சொல்லுகிற இந்த ஊழியர்கள் அத்தனை பேருமே வஞ்சகத்திலே விழுந்து கிடக்கிறார்கள். அவங்க யாராக இருந்தாலும் சரி, பார்க்க நல்லவங்க மாதிரி தெரியும், எல்லா ஊழியர்களையும் குறை சொல்லுவாங்க. அவங்களால நல்ல 4 ஊழியர்கள், இந்த ஊழியர் நல்லவர், இவரை பின்பற்றுங்கள், இவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் கண்ட தவறான ஊழியர்களுடைய பிரசங்கத்தெல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறீங்களே, இந்த நல்ல ஊழியருடைய செய்தியை கேளுங்கன்னு இவர்கள் வழிகாட்ட மாட்டார்கள். ஏன்னா இது என்ன வஞ்சகம்னா, இந்த அடுத்த ஊழியர்களை குறை சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க உள்ளத்தில் தன்னை மட்டும்தான் யோக்கியமானவனான்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். தன்னை தவிர எல்லாருமே மோசமானவன். இது சாத்தானுடைய சுபாவம், வஞ்சகம். எந்த ஊழியக்காரர்கள் எல்லாம் மற்ற ஊழியர்களை உண்மையிலேயே அவர்களுடைய குறைகளைத்தான் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க நல்ல ஊழியர்களையும் அடையாளம் காட்டணுமே, காட்ட மாட்டாங்க, காட்ட முடியாது. ஏன்னா அவங்க நேர்மையாளர்கள் அல்ல. அவர்கள் ஒரு விதமான வஞ்சகத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவம். அவர்கள் தங்களுடைய மனதிலே தங்களை மட்டுமே மேன்மையாய் நினைக்கிறவர்கள், சுத்தவான்களாய் நினைக்கிறவர்கள், மற்றவர்களை எல்லாம் தவறாய். அதனால தான் இயேசுநாதர் மலை பிரசங்கத்தில் அழகா சொன்னார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் உள்ள துரும்பை, அங்கேயுமே அவர் சொல்றாரு, அவர்களை சகோதரன் தான் சொல்றார். அவங்க கண்ணில் துரும்பு கிடக்கிறது உண்மைதான். பலர் தவறு செய்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. அவங்கள கூட ஆண்டவர் இயேசுநாதர் சொல்லும் பொழுது உங்கள் சகோதரன் தான் சொல்றார். ஆனால் நம்ம எவ்வளோ எளிமையாக்கி வச்சிருக்கோம் பாருங்க. சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நான் அவருடைய பிரசங்கங்கள் எந்த பெரிய நகரங்கள் இருந்தாலும் போயிடுவேன். அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய பிரசங்க பாணி, பிரசங்க ஊழியம், அதில் இருக்கிற அனாயிண்டிங், அதுக்காகவே நான் போவேன் எல்லா ஊருக்கும். அவர் ஒரு ஊரில் சொன்னார், ஒரு ஊழியர் இருந்தார், நன்றாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அவர் மூலமாய் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார். அவருக்கு உடன் ஊழியராக இருந்த ஒரு மனிதர் ஆரம்பத்தில் பயபக்தியோடு இந்த ஊழியத்தில் இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார், உடன் ஊழியர்.
கொஞ்ச நாள் ஆன உடனே அவருக்கு இந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, இவ்வளோதான் பிரசங்கமா, இதை ஏன் நம்ம பேசிட மாட்டோமா அப்படின்னு ஸ்டேஜில் பிரசங்கம் ஆரம்பிக்க இவர் வெளியில் போயிடுவார். உடன் ஊழியர். எனக்கு கேட்ட பிரசங்கம் தானே, 1000 தடவை கேட்டாச்சு. வெளியே போய் அங்கு உள்ள சில நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிடும். நாட்கள் செல்ல 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 எல்லா ஊழியர்களையும் குறை சொல்ல ஆரம்பித்தார். அவன் அப்படி, இவன் அப்படி, எனக்கு தெரியுமாக்கும், நான் அந்த ஊழியக்காரரோட பர்சனலாக பழகியிருக்கேன், பேசி இருக்கிறேன், இப்படியே குறை சொல்ல ஆரம்பித்தார். அதை நிறைய பேருக்கு ரசிக்க ஆரம்பித்தாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க. கூட்டம் குடிச்சா அவர் பிரிஞ்சு தனியாக ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவருக்கு தெரியாது, நாளடைவில் பிசாசின் கையில் விழுந்து பிசாசு பிடித்து மறுபடியும் இந்த ஊழியர்கிட்டயே ஜெபம் பண்ண கூப்பிட்டு வந்தாங்களாம். உண்மை. ஒரேடியாக மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே பிரசங்கம் பண்ணிடுறவங்க, எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் மற்றவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறவங்க ஒரு கட்டத்தில் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்கிறத மட்டுமே ஊழியமாக செய்வாங்க. அப்படி ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, நல்ல ஊழியர்களாக அழைக்கப்பட்டவங்க. சரி, நல்ல ஊழியர்கள் யார்? இப்போ திருச்சபை வாலிபர்கள் இந்த கேள்வி கேட்குறாங்க. கடந்த 2-3 வாரமாக நம்ம உண்மையான ஊழியர்கள் யார், பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்து வரோம். இன்றைக்கும் பைபிள் அடுத்த ஒரு காரியத்தை காண்பி, எது யார் உண்மையான ஊழியர்கள். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. நல்ல ஊழியக்காரனுக்குரிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? தற்பொழிவை நாடமாட்டான். தன்னை யாராவது பர்சனலா புகழ்ந்தா அது அவனுக்கு பிடிக்காது. அதே கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2வது நிருபம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனோட கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவி உடையவராய் ஒரே அடிச்சுவடியில் நடந்தோம் அல்லவா? பவுல் தீத்துவையும் இன்னொரு ஊழியக்காரரையும் ஒரு சபைக்கு அனுப்புகிறாரு, தன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா, தன்னுடைய ஊழியத்தில் இருந்து. தீத்து அங்கே போய் ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வந்துட்டார். இப்போ அந்த சபைக்கு கடிதம் எழுதுகிறார், கொரிந்து சபைக்கு பவுல். அப்போ எழுதுகிறாரு, தீத்துவையும் ஒரு ஊழியக்காரரையும் அனுப்பி வச்சேனே, அங்கே வந்த தீத்து உங்களிடத்தில் ஏதாவது தற்பொழிவை நாடினானா? உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள், அதாவது பவுல் எழுதுகிறாரு, நானும் தீத்துவும் ஊழியக்காரர்களும் நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடியில் நடந்தோம் அல்லவா? எப்ப நான் ஊழியத்துக்கு கொரிந்து கொண்டிருக்கும் போது எப்படி நடந்து கொண்டேனோ அதை மாதிரி தானே தீத்துவை அனுப்பினேன், தீத்துவும் நடந்து கொண்டார். நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடியில் இருக்கோம். தற்பொழிவை நாடுகிறோமா? தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பல வருடங்களுக்கு முன்பு. இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள், அதில் ஒரு உடன் ஊழியர் சேர்ந்தார். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார், நல்ல தேவ மனிதராய் தன்னை காட்டிக்கொண்ட மனிதர். ஆகவே இயேசு இப்படி இருக்கார் ஊழியத்தில். அந்த பிரதருக்கு அடுத்த நிலைமையிலே அவர் இருந்தார். பிரசங்கம் பண்ண கூட போவார், அயல் நாடுகளுக்கு போவார். பிரதர் 2 நாள் பிரசங்கம் பண்ணால் அவருக்கு 1 நாள் சான்ஸ் கொடுப்பார், அவரும் பேசுவார். நல்ல ஒரு ஃபேமஸ் ஃபிகர் ஆயிட்டார். ஒரு முறை மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ ஊழியங்களுக்கு போகணும். இயேசு விடுவிக்கிறார் சார்பாக போகணும். இயேசு விடுவிக்கிறார் பிரதருக்கு நிறைய வேலை, போக முடியல.
அதனால் அவர் என்ன பண்ணார், பவுல் எப்படி தீத்து அனுப்புனாரோ அதே மாதிரி அவர் இந்த ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற இந்த ஊழியக்காரரை நீ போயிட்டு வாயான்னு அனுப்பிவிட்டார். இவர் அங்கே போனார். ஊழியங்கள்லாம் சிறப்பாக நடந்துச்சு. ஊழியங்கள்லாம் முடிஞ்சு அவர் வந்துட்டார். அவர் வந்து சில மாதங்களுக்குள்ளாக இயேசு விடுவிக்கிறார் பத்திரிகையில் ஒரு சின்ன கட்டம் கட்டி அந்த ஊழியருடைய படத்தை போட்டு இவர் நம்முடைய ஊழியத்திலிருந்து விலகுகிறார், இவரை நாம் வெளியே அனுப்பி விடுறோம், இவரோடு நம்ம பேரை சொல்லி எந்த கான்டாக்டும் யாரும் வைக்க வேண்டாம், இவர் ஊழியத்தில் சரியாய் நடந்து கொள்ளவில்லை. இவ்வளோதான் வெளியில் அவர் வெளியே போயிட்டார். அங்கே ஆஃபீஸில் போய் என்னன்னு விசாரிச்சா இந்த மனிதர் அந்த வெளிநாடுகளுக்கு போய் ஊழியத்தை நல்லா பிரசங்கம் பண்ண, அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஊழியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பிரதர் அனுப்புனதுனால பிரதருக்கு என்ன கனம் கொடுப்பாங்களோ அதே கனத்தை தானே இவருக்கும் கொடுப்பாங்க. இவரையும் வந்து பிரதர் சொல்லுங்கன்னு கேட்க வரும் பொழுது பிரசங்க ஊழியம் முடிஞ்ச பிற இவர் உடனே நீங்கள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸினுடைய ஒரு பிரான்ச் இங்கே போட போகிறேன், இந்த வியாபாரத்துக்கு நீங்கள் மணி ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் 50 லட்சம் நீங்கள் 50 லட்சம் நீங்கள் 50 லட்சம் கொடுங்கன்னு சில பணக்கார தேவ பிள்ளைகள்கிட்ட இவர் போய் கேட்டிருக்கார். எதுக்கு போனது? இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்துக்கு. நீ இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் நாங்கள் அந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த வேலை நடக்குது, எங்களுக்கு கொஞ்சம் பணம் காணிக்க தேவை தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, கொண்டு வந்து இங்கே கொடுத்துடலாம். அப்படித்தான் பவுலோடு இருந்தவங்களாம் இருந்தாங்க. சொல்றாரு, நாங்கள் தீத்துவை அனுப்புனேனே, தீத்து ஏதாவது பொழிவை தேடினானா? இல்லைல்ல, நாங்கள்லாம் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடியில் நடந்தோம் இல்லையா? அதுதான் உண்மை ஊழியம். இவர் உண்மைக்கு புறம்பா நடந்துகிட்டார். ஊழிய அழைப்பை பயன்படுத்தி கொண்டு அல்லது ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சொந்த பிஸ்னஸை விரிவாக்கம் செய்ய இந்த மாதிரி வேலைகளை ஊழியங்களில் செய்யவே கூடாது. செய்தால் அது சாபம். இனி ஊழியத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் போய் பிரசங்கம் பண்ண போனேன், என் பிரசங்கத்துக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, வந்தாங்க, உடனே நான் என்னுடைய பிஸ்னஸை பற்றி பேசி என்னுடைய பிஸ்னஸை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டேன். மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. நம்ம சொந்தமாக அழைக்கப்பட்டு போவானாலே நம்முடைய சொந்த பிஸ்னஸுக்காக இப்படி பேசினா தவறு. அப்படி இருக்கும்போது இன்னொருத்தருடைய ஊழியத்திலிருந்து நம்ம போய் நம்ம இப்படி பண்ணினா அது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க. இன்றைக்கு இந்த 2 பேருமே இருக்காங்க. இயேசு விடுவிக்கிறார் ஊழிய ஸ்தாபகரும் இன்னும் இருக்கார், ஊழியம் செய்கிறார். இந்த அனுப்பப்பட்ட இந்த ஊழியத்தை விட்டே போயிட்டார். இன்னைக்கு மிகப்பெரிய குடும்பத்தில் சாபம், கடன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடன்காரர்களுக்கு தலைமறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழிவை நாடாது. மேல் நாடுகளில் ஒரு மிக பரிசுத்தவான் ஒருவர் சண்டே ஆராதனையிலே செய்தி கொடுத்தார். செய்தி முடிந்து புல்பிட்டை விட்டு கீழே இறங்கி வருகிறார். செய்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஜனங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கீழே இறங்கி வருகிறார். ஒரு சபையில் உள்ள மூப்பர் ஒருவர் போய் அவரை சந்தித்து அவர் தான் முதல்ல அவர்கிட்ட பேசுகிறார். பிரசங்கம் முடிந்த உடனே, பிரதர் செய்தி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்கள் செய்தின்னு சொல்லி. உடனே அந்த பிரசங்கர் சொன்னார், இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாரியா. இந்த மூப்பருக்கு அதிசயம், புல்பிட்டை விட்டு இறங்குறாரு, நான் தான் ஆளாக போய் கை கொடுத்துருக்கேன், இப்போ தான் ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார், யார் உங்களை பார்த்தது? அந்த ஊழியர் சாத்தா இப்போ தான் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னார். உண்மையான ஊழியர்கள் தற்பொழிவை நாட மாட்டார்கள். தங்களுக்கு என்று ஒரு தேவைக்காக அவர்கள் கெஞ்சி நிற்க மாட்டார்கள். தற்பொழிவை நாடார்கள்.
எந்த பொழிவையும் அவர்கள் தேட மாட்டார்கள். இழிவான ஆதாயத்தை இச்சிக்க மாட்டார்கள். இழிவான ஆதாயத்தை இச்சித்து பிரசங்கிக்க மாட்டார்கள். அப்படியே பிரசங்கம் சுத்தமாக இருக்கும். அவர்களுக்குள்ள எந்த ஹிடன் அஜெண்டாவும் இருக்காது. அப்படிப்பட்ட ஊழியர்கள் வருவார்கள். தங்களை பற்றியே பேச மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். அவர்கள் உண்மை ஊழியர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் சொல்லுமா, ஆண்டவரே, இப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை நான் சந்தித்தால் நான் அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவேன், ஆண்டவரே, அவர்களோடு சேர்ந்து வேதத்தை கற்றுக்கொள்வேன் என்று உங்களை தாழ்த்துவீர்களா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நானாவது தீத்துவாவது உங்களிடத்தில் வரும்பொழுது ஏதாவது பொழிவை தேடினானோ? நாங்கள் ஒரே ஆவி உடையவர்களாய் ஒரே அடிச்சோடில் நடந்தோம் அல்லவா? மெய்யான அன்பு தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை ஆண்டவரே, தற்பொழிவை நாடாத ஊழியர்களை நான் சந்திக்க, உண்மை ஊழியர்களை சந்திக்க எனக்கு உதவி செய்யும். அவர்களை பின்பற்ற எனக்கு கிருபை தாரும். பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல பவுல் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே, இப்படிப்பட்ட தற்பொழிவை நாடாத ஊழியர்களை நான் சந்தித்தால் அவர்கள் விசுவாசத்தை நான் பின்பற்ற எனக்கு உதவி செய்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்களை பார்க்க உதவி செய்தார்கள். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.